ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்கள் ரவீன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ கொஞ்சம் வித்தியாசமான வீடியோ. ஏன்னா 2023 எண்டில் இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்ச நாள் தான் 2024 ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ புது வருஷம் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்றதுனால இந்த 2023 கொஞ்சம் ரிவைன் பண்ணி பார்ப்போம். ஸோ 2023 என்ன மாதிரியான ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் வந்துச்சு, என்ன மாதிரியான டெக்னாலஜி எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க, என்ன மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இந்த 2023 நடந்திருக்கு, என்னெல்லாம் தவற விட்டுருக்காங்க, 2024 என்ன மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் பண்ண வேண்டியிருக்கு, அந்த மாதிரியான விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு டிசைனை பற்றி பேசணும் அப்படின்னா, ஆக்சுவலி இந்த 2023 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் டிசைன் வைஸில் பார்க்கும்போது கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் இருந்திருக்கு. ஏன்னா நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பார்த்தோம்னா ஒரு பிராண்ட் ஒரு டிசைனை எடுத்துகிட்டு வருவாங்க, அடுத்து பார்த்தா அதே டிசைனில் மற்ற பிராண்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸை லான்ச் பண்ணுவாங்க, அடுத்து இன்னொரு பிராண்ட் இன்னொரு டிசைனில் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுவாங்க, அடுத்து அதே டிசைனில் எல்லாரும் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இந்த வருஷம் ஃபுல்லாக பார்த்தோம்னா மோஸ்ட்லி வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஒரே மாதிரியான டிசைனை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. சில ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அஃப்கோர்ஸ் இந்த நத்திங் மாதிரியான ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் பார்த்தோம்னா கொஞ்சம் யூனிக்கான டிசைனும் எடுத்துகிட்டு வந்தாங்க. நத்திங் சொல்லலாம், அண்ட் இன்ஃபினிக்ஸ் டெக்னோ மாதிரியான ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் கூட கொஞ்சம் யூனிக்கான டிசைனில் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. பட் மெஜாரிட்டி ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பார்க்கும்போது டிசைன் லுக் வைஸ் கம்ப்ளீட்லி ஒரே மாதிரி ரிப்பீட்டடாக தான் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் டிசைன் இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு 2023 ரொம்ப யுனோவேட்டிவான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் டிசைனில் ஆக்சுவலி இந்த வாட்டி இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். அடுத்து இந்த டிசைன் அண்ட் லுக்கை தாண்டி ப்ரொடெக்ஷன் அப்படின்னு பேசும்போதுமே ஆக்சுவலி இந்த 2023 கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. அஃப்கோர்ஸ் ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்டில் வந்து கார்னிங் கிளாஸ் 5ல இருந்து கார்னிங் கிளாஸ் விக்டர்ஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அப்படின்னாலும் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோன்ஸில் பார்க்கும்போது பெருசாக ப்ரொடெக்ஷன் இப்போ கொடுக்கறதே கிடையாது. ஈவன் முன்னாடிலாம் பார்த்தோம்னா நமக்கு 15,000 ரூபாய்க்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயே கார்னிங் கிளாஸ் 5க்கான ப்ரொடெக்ஷன்லாம் கூட கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க முன்னாடிலாம் பார்த்தோம்னா. பட் ஆனால் இப்போ வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பார்க்கும்போது நமக்கு கார்னிங் கிளாஸ் ப்ரொடெக்ஷன் அப்படின்றது 15,000 ரூபாய்க்கு மேலே தான் கொடுக்குறாங்க. கீழே இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் கார்னிங் கிளாஸ் 3 இல்லைனா இந்த பாண்டா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் இந்த மாதிரியான ப்ரொடெக்ஷன் தான் இருக்குது. ஸோ அந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் பார்க்கும்போது பெரிய லெவலான ப்ரொடெக்ஷன்ஸ் இப்போ இருக்கிறது இல்லை. அதே மாதிரி முன்னாடியெல்லாம் கிளாஸ் பேக் அப்படின்றது 15,000 ரூபாய்க்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் கூட கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இப்போ பார்க்கும்போது பெருசாக அந்த கிளாஸ் பேக் அப்படின்றது நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஈவன் ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்டில் கூட ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன்ஸில் கிளாஸ் பேக் இல்லாமல் பிளாஸ்டிக் பேக் கொடுக்குறாங்க. அண்ட் இப்போ வீகான் லெதர் அப்படின்றது கொஞ்சம் பாப்புலராக ஆகிடுச்சு அப்படின்றதுனால அது கொஞ்சம் லுக்காகவும் யூனிக்காக இருக்குது அப்படின்றதுனால அதை இப்போ நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது நம்ம பாசிட்டிவாகவும் எடுத்துக்கலாம், இல்லை கிளாஸ் பேக் இல்லை அப்படின்றத ஒரு நெகட்டிவாகவும் எடுத்துக்கலாம். ஸோ அது உங்களுடைய ஒப்பீனியன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத அதை பற்றி நீங்கள் அப்படியே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த ஐபி ரேட்டிங் அப்படின்ற லெவலில் பார்க்கும்போது இந்த வாட்டி கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ முன்னாடியே கம்பேர் பண்ணும்போது இப்போ நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் ஐபி ரேட்டிங் கொடுக்குறாங்க. பட்ஜெட் செக்மெண்ட்லேயுமே IP54 மாதிரியான ரேட்டிங்ஸ்லாம் கூட கொடுக்குறாங்க. அண்ட் ஈவன் IP68 கூட மோட்டரோலா ஸ்மார்ட் ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா 20,000 ரூபா செக்மெண்ட்டில் கூட கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த வகையில் ஐபி ரேட்டிங் ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. லைட்டாக இம்ப்ரூவ் ஆகிருக்கு. பட் ஆனால் இன்னுமே நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படுது. ஸோ 2024 நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஐபி ரேட்டோட வந்துச்சு அப்படின்னா இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி டிசைன் அண்ட் லுக்கில் பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்னாலும் வெயிட் அண்ட் திக்னஸில் கொஞ்சம் நல்லாவே கான்சன்ட்ரேட் இந்த 2023 பண்ணியிருக்காங்க. ஏன்னா நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பார்க்கும்போது லைட் வெயிட்டாக ஸ்லிம்மாலாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஈவன் 170 கிராம்ஸுக்கு கம்மியாக 7 mm கம்மியான திக்னஸோடலாம் கூட நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஆக்சுவலி இப்போ வந்துச்சு. ஈவன் பட்ஜெட் செக்மெண்ட்டில் 10,000 15,000 செக்மெண்ட்டில் கூட அந்த மாதிரி ரொம்பவே லைட் வெயிட்டான ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் அதிகமாகவே எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அந்த வகையில் அது பாசிட்டிவ் தான். பட் ஆனால் லைட் வெயிட்டாக ஸ்லிம்மாக எடுத்து வந்தது ஓகே, காம்பேக்ட்னஸ் அப்படின்றதையும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மேக்ஸிமம் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பார்க்கும்போது 6.7 inches. ஸோ அதுதான் டிஸ்பிளே சைஸாக வச்சுக்கிட்டாங்க. 6.7 6.7 6.7 தான் மோஸ்ட்லி எல்லா ஸ்மார்ட் ஃபோனும் வந்துச்சு. ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன் 6.5 inchesக்கான டிஸ்பிளே சைஸ் கொடுத்தாங்க. ஸோ அந்த வகையில் 6.5 inchesக்கும் கம்மியாக இன்னும் காம்பேக்டான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பார்த்தோம்னா அந்த அளவுக்கு 2023 லான்ச்சே ஆகலை. 2022 நாம் கூட பார்த்தோம்னா அந்த xiaomi ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருந்துச்சு, அந்த asus ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் கூட கொஞ்சம் காம்பேக்டாக குட்டியாக கைக்கு அடக்கமாலாம் சில ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கொண்டு வந்தாங்க. பட் 2023 பார்க்கும்போது பெருசாக நமக்கு காம்பேக்டான ஸ்மார்ட் ஃபோன் குட்டியான ஸ்மார்ட் ஃபோன் பார்க்கும்போது எந்த ஸ்மார்ட் ஃபோனுமே வரலை. ஸோ அட்லீஸ்ட் 2024 இன்னும் நிறைய காம்பேக்டான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இந்த ஸ்லிம்மாக லைட் வெயிட்டாக கொடுக்குறது ஓகே, அது கூடவே டிஸ்பிளே சைஸும் சின்னது பண்ணி இன்னும் கொஞ்சம் குட்டியான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன். அதே மாதிரி இந்த 2023 அதிகமாக ஸ்பீடாக பூமான ஒரு விஷயம்னா அது 5G தான். ஏன்னா வந்த கொஞ்ச நாள்லேயே இப்போ நல்லாவே ரீச் ஆகிடுச்சு, நல்லாவே டெவலப் ஆகிடுச்சு. ஈவன் ஜியோ பார்த்தீங்கன்னா இப்போ அன்லிமிட்டட் 5G வேறு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா, இதனால் இப்போ நிறைய பேர் 5G யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ஸ்மார்ட் ஃபோன்ஸுமே
நிறைய 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸுமே இப்போ மார்க்கெட்டில் வர ஆரம்பிச்சிருச்சு. முன்னாடி எல்லாம் நமக்கு 30,000 அபோவ் செக்மெண்ட்டில் தான் 5G ஸ்மார்ட் ஃபோன் கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ பார்க்கும்போது 10,000 ஈவன் 10,000 கம்மியான செக்மெண்ட்டில் கூட 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த வகையில் 5Gன்னு பார்க்கும்போது ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் நல்லாவே டெவலப் ஆகிருக்கு. இந்த 2023 5Gக்கு கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான இயர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ 2024 இன்னுமே நிறைய 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இன்னும் நிறைய 5G ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா அது இன்னும் பெட்டராக இருக்குது. ஏன்னா 5G வந்துருச்சு, பட் ஆனால் 5G ஸ்பீடு பார்க்கும்போது அந்தளவுக்கு இன்னும் பெஸ்ட்டாக வரல தான். ஸோ அது 2024 பண்ணாங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து மொபைலுடைய டிஸ்பிளே சைடுக்கு வந்தோம்னா நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி டிஸ்பிளே சைஸ் ஸோ 6.7 inches அப்படின்றது மோஸ்ட்லி இப்போ எல்லா ஸ்மார்ட் ஃபோனுமே அந்த சைஸில் தான் ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அது ஃபஸ்ட்டு எனக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸுடைய டிஸ்பிளேல நெகட்டிவாக படுது. ஏன்னா நிறைய காம்பேக்டான இன்னும் குட்டியான டிஸ்பிளே இருக்கக்கூடிய குட்டியான ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதை 2024 கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பட் இதை தாண்டி டிஸ்பிளேல நிறைய விஷயங்கள் இந்த 2023 புதுசாக எடுத்துகிட்டு வந்தாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேவுடைய பேனல் ஸோ இப்போ நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. AMOLED பேனல் அப்படின்றது பட்ஜெட் செக்மெண்ட்லேயே கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. முன்னாடிலாம் AMOLED டிஸ்பிளே அப்படின்னாலே 20,000 அபோவ் செக்மெண்ட்டில் தான் கிடைக்கும். பட் இப்போ 10,000 கம்மியான செக்மெண்ட்டில் கூட ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன்ஸில் AMOLED டிஸ்பிளே அப்படின்றது கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அது ஃபஸ்ட்டு டிஸ்பிளேல இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் இப்போ எனக்கு தோணுது இந்த 2023. அதே மாதிரி ரெஃப்ரெஷ் ரேட் சைடு வந்தோம்னா ஆக்சுவலி 2022 என் 2023 இந்த 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்றது காமனாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அதே தான் இப்போவுமே நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஒரு சில ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் தான் இந்த 144 Hz அப்படின்ற ரெஃப்ரெஷ் ரேட்டை புஷ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி 120 Hz தான் இப்போவுமே மேக்ஸிமம் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இருக்குது. பட் ஆனால் பட்ஜெட் செக்மெண்ட்லையும் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது ஒரு பாசிட்டிவாக சொல்லலாம். ஏன்னா முன்னாடி 10,000 செக்மெண்ட்லாம் 60 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் தான் கிடைக்கும். பட் ஆனால் இப்போ 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் அந்த செக்மெண்ட்லையும் கிடைக்குது அப்படின்றது ஒரு சின்ன பாசிட்டிவாக நம்ம டிஸ்பிளேல பேசலாம். அதே மாதிரி கர்வ்டு டிஸ்பிளே அப்படின்றது ஒரு நல்ல பூமாக இருக்குது. ஏன்னா கர்வ்டு டிஸ்பிளே அப்படின்றது முன்னாடிலாம் 30,000 35,000 அபோவ் செக்மெண்ட்டில் தான் கிடைக்கும். பட் ஆனால் இப்போ அது ஓரளவுக்கு 20,000 கம்மியான செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லையுமே கிடைக்குது அப்படின்றதும் கொஞ்சம் ஒரு நல்ல பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம டிஸ்பிளே சைடில் சொல்லலாம். அதே மாதிரி டிஸ்பிளேயோட ப்ரொடெக்ஷன் பற்றி பேசும்போது இங்கேயுமே நான் சொன்ன மாதிரி தான் பின்பக்கம் எப்படியோ முன்பக்கமும் அதே மாதிரி தான் டிஸ்பிளே ப்ரொடெக்ஷன் ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்டில் காதலிங்குள்ள கிளாஸ் விக்டர்ஸ் மாதிரியான ப்ரொடெக்ஷன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. பட் ஆனால் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோன்ஸில் பார்க்கும்போது அந்த அளவுக்கு பெரிய டிஸ்பிளே ப்ரொடெக்ஷன்ஸ் இப்போ வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் கொடுக்கறதில்ல. ப்ரீவியஸாக 2022 வந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் பார்த்தோம்னா டிஸ்பிளே ப்ரொடெக்ஷன் வந்து காதலிங்குள்ள கிளாஸ் 5 மாதிரியான விஷயங்கள்லாம் கூட கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போ அது கொஞ்சம் டவுன் ஆகிருக்கு. அந்தளவுக்கு பெரிய டிஸ்பிளே ப்ரொடெக்ஷன்ஸ் நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இப்போ இருக்கிறதுல அது 2023 கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ 2024 அதை இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி டிஸ்பிளேல இன்னொரு பாசிட்டிவ் என்னன்னா டிஸ்பிளேடைய பெசல்ஸ் இப்போ நிறையவே கம்மியாக இருக்குது. ஸோ முன்னாடி மாதிரி இல்லை. இப்போ டிஸ்பிளே பெசல்ஸ் பார்க்கும்போது ரொம்பவே ஸ்லிம்மாக ரொம்பவே மினிமலான பெசல்ஸோட நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நமக்கு பட்ஜெட் செக்மெண்ட் எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஒரு பாசிட்டிவ்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த வாட்டர் ட்ராப் ஸ்டைல் நாட்ச் இல்லாமல் நமக்கு பஞ்சோல் டைப்க்கான செல்ஃபி கேமராவோடையும் நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பட்ஜெட் செக்மெண்ட்டில் 10,000 கம்மியான செக்மெண்ட்லையும் கிடைக்குது. ஸோ அதுவுமே ஒரு பாசிட்டிவான விஷயம்னு சொல்லலாம். இன்னும் இந்த சாம்சங் மாதிரியான ஒரு சில பிராண்டு தான் அந்த வாட்டர் ட்ராப் ஸ்டைல் நாட்ச் போட்டு தூங்கிட்டு இருக்காங்க. மற்றபடி மோஸ்ட்லி எல்லாருமே அந்த பஞ்சோல் டைப்புக்கு மாறிட்டாங்க. அது ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த பிரைட்னஸ் லெவலில் பார்த்தீங்கன்னா நல்லாவே பூஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நமக்கு ஸ்டார்டிங்கில் 2022 எண்ட் அண்ட் 2023 ஸ்டார்டிங்லாம் பார்த்தோம்னா ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயே இந்த 1000 nitsக்கான பிரைட்னஸ் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ பார்க்கும்போது பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயே இந்த 1000 nitsக்கான பிரைட்னஸ் அப்படின்றது கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ஃப்ளாக்ஷிப்பில் போகும்போது 4500 nits பிரைட்னஸ் லெவல் வரைக்கும் இப்போ ஆக்சுவலி நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அது ஒரு கண்டிப்பாக பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். பட் அஃப்கோர்ஸ் அது வந்து மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ் அது வந்து எப்போவாது தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஹையர் பிரைட்னஸ் லெவல் இருக்கக்கூடிய ஏரியாஸ்க்கு போகும்போது தான் அந்த மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ் ரீச் பண்ணும். பட் ஆனால் டிபிக்கல் பிரைட்னஸுமே 1500 1600 மாதிரியான லெவலில் இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் அதை நம்ம கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். 2023 டிஸ்பிளேவுடைய பிரைட்னஸ் லெவலை வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த PWM டிமிங் மாதிரியான விஷயங்களும் இந்த 2023 நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் யூஸ் பண்ணது கண்டிப்பாக டிஸ்பிளே வைஸ் இதெல்லாம் இந்த 2023 கொஞ்சம் பாசிட்டிவ் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அடுத்து பேட்டரி சைடுக்கு வந்தோம்னா ஆக்சுவலி பேட்டரியில் பெருசாக இந்த 2023 இந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே பண்ணலை. ஏன்னா மேக்ஸிமம் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பார்த்தோம்னா நமக்கு அந்த 5000 mAhக்கான பேட்டரி அப்படின்ற அந்த பேட்டரி கெப்பாசிட்டி தான் யூஸ் பண்ணாங்க. ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன்ஸில் தான் அந்த 6000 mAh இந்த சாம்சங் மோட்டரோலா அண்ட் டெக்னோ மாதிரியான இந்த பிராண்டெல்லாம் தான் ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன்ஸில் 6000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்தாங்க. மற்றபடி மேக்ஸிமம் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பார்த்தோம்னா 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டியோட தான் வந்துச்சு. பட் 2024 அது இம்ப்ரூவ் ஆகுது. ஏன்னா நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அடுத்து பார்த்தோம்னா 5400 5500 அப்படின்ற மாதிரியான mAh
சொல்லலாம் கொண்டு வராங்க. ஸோ அந்த வச்சு பார்க்கும்போது 2024ல் இன்னும் பெட்டரான பேட்டரி கெப்பாசிட்டி நம்ம எதிர்பார்க்கலாம். பட் 2023ல் பெருசாக பேட்டரியில் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் பண்ணலை. பட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சைடு வரும்போது பட்ஜெட் செக்மெண்ட்டில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஏன்னா பட்ஜெட் செக்மெண்ட்லாம் பார்த்தோம்னா இந்த 10,000 செக்மெண்ட் 15,000 செக்மெண்ட்லாம் முன்னாடி 18 வாட்ஸ்க்கான சார்ஜர் தான் நம்ம கொடுப்பாங்க. பட் இப்போ 33 வாட்ஸ்க்கான சார்ஜர் 67 வாட்ஸ்க்கான சார்ஜர் மாதிரியான விஷயங்கள் அந்த செக்மெண்ட்டில் கிடைக்குது. பட் ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்டில் பார்க்கும்போது நமக்கு 2022 என் 2023 ஸ்டார்டிங்லேயே 120 வாட்ஸ்க்கான சார்ஜர்லாம் வந்துருச்சு. பட் இப்போவுமே நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் அந்த 120 வாட்ஸ்க்கான சார்ஜர் தான் ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 240 வாட்ஸ்க்கான சார்ஜர் மாதிரியான விஷயங்கள் குளோபலில் வந்துருச்சு. பட் இந்தியாவில் அந்தளவுக்கு இன்னும் வர ஆரம்பிக்கல. ஸோ அதனால் அதில் பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்டில் இல்லை. பட் பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸை கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி கேமரா சைடில் வந்தோம்னா கேமரா சைடில் கண்டிப்பாக 108 மெகா பிக்சல்லேருந்து 200 மெகா பிக்சலுக்கான கேமராஸ் இப்போ நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னே சொல்லலாம். 200 மெகா பிக்சலோட OISக்கான சப்போர்ட்டோடையும் நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நமக்கு பட்ஜெட் செக்மெண்ட்லேயுமே கிடைக்குது. ஸோ அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு மெகா பிக்சல் வைஸ் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி அந்த ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் அப்படின்றதும் முன்னாடியெல்லாம் நமக்கு கொஞ்சம் அந்த ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோன்ஸில் மட்டும்தான் கிடைக்கும். பட் இப்போ பார்க்கும்போது 15,000 செக்மெண்ட்டில் கூட OIS சப்போர்ட்டோட நமக்கு கொண்டு வராங்க அப்படின்றதெல்லாம் கேமரா சைடில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்ற மாதிரி நம்ம பேசலாம். பட் இதெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்ற மாதிரி இருந்தாலுமே நம்பர் ஆஃப் கேமராஸ்னு வரும்போது 2022லாம் பார்த்தோம்னா நமக்கு குவாட் கேமரா செட்டப் தான் நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. பட் அதில் அஃப்கோர்ஸ் அந்த 2 மெகா பிக்சல் அப்படின்றது யூஸ்லெஸ்ஸான கேமரா தான் இருக்கும். அது யூஸ்லெஸ், அதை கம்மி பண்ணால் நல்லது தான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ட்ரிபிள் கேமரா மாதிரி கொண்டு வந்தாங்க. பட் அதுலேயுமே ஒரு 2 மெகா பிக்சல் கொடுத்தாங்க. இப்போ டியூவல் கேமரா லெவலுக்கு வந்துருச்சு. நிறைய ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தோம்னா 2 கேமரா தான் கொடுக்குறாங்க. பட் அங்கேயுமே அந்த 2 மெகா பிக்சல் கேமரா கொடுக்குறது தான் பிரச்சனையாக இருக்குது. ப்ரைமரி ஓகே 64, 50 அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. OIS எல்லாம் கொடுக்குறாங்க. பட் ஆனால் சப்போர்ட்டிவ் கேமரா அட்லீஸ்ட் அந்த 8 மெகா பிக்சல் அல்ட்ராவைட கொடுக்கலாம். பட் 2 மெகா பிக்சல் அதை பிடிச்சிக்கிட்டு இன்னுமே தொங்கிட்டு இருக்கிறது தான் இப்போ இந்த 2023 எனக்கு ஒரு நெகட்டிவாக தோணுது. ஸோ ஃபியூச்சரில் 2024 போகும்போது நீங்கள் 2 கேமரா கொடுங்க, இல்லை ஒரே ஒரு கேமரா கூட கொடுங்க. பட் அந்த கேமராவை உருப்படியாக கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த 2 மெகா பிக்சல் அப்படின்றத கொஞ்சம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்ல கேமராவை கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி முன்பக்கம் செல்ஃபின்னு வரும்போது பெருசாக இந்த 2023 இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை. மேக்ஸிமம் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் அந்த 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா அதை தான் பிடிச்சிக்கிட்டு தொங்கிட்டே இருந்தாங்க. அண்ட் கேமரா வைஸுமே பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் எதுவுமே இல்லை. ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன்ஸில் 50 மெகா பிக்சல் செல்ஃபி அண்ட் OIS செல்ஃபி அண்ட் 32 மெகா பிக்சல் செல்ஃபி மாதிரியான விஷயங்களை எடுத்துகிட்டு வந்ததுனாலுமே அதோட அவுட்புட் பார்க்கும்போது நமக்கு ப்ரீவியஸாக 2022 இருந்த அளவுக்கு கூட இல்லை. ஸோ கண்டிப்பாக செல்ஃபி கேமரா வைஸ் இந்த வாட்டி 2023 கொஞ்சம் டவுன் தான் ஆயிருக்கு. பெருசாக எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் செல்ஃபி கேமராவில் இல்லை. அதே மாதிரி வீடியோ ரெக்கார்டிங்லையுமே கண்டிப்பாக இந்த 2023 டவுன் தான் ஆயிருக்கு. ஏன்னா 2022ல் பார்த்தோம்னா 10,000 15,000 செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோன்ஸில் கூட நமக்கு 4K வீடியோ ரெக்கார்டிங்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க ரியர் கேமராவில். பட் ஆனால் இப்போ பார்க்கும்போது 20,000 ஸ்மார்ட் ஃபோனில் கூட நமக்கு 1080 பிக்சல் வீடியோ ரெக்கார்டிங் தான் கொடுக்குறாங்க. அதே மாதிரி வீடியோ ரெக்கார்டிங் குவாலிட்டியுமே பார்க்கும்போது நமக்கு முன்னாடி 10,000லேருந்து 15,000 ஸ்மார்ட் ஃபோன்ஸில் கிடைச்ச குவாலிட்டி இப்போ 15,000லேருந்து 20,000 செக்மெண்ட்டில் தான் கிடைக்குது. ஸோ அந்த அளவுக்கு வீடியோகிராஃபி வைஸ் பார்க்கும்போது கொஞ்சம் டவுன் தான் ஆயிருக்கு. முன்னாடி அளவுக்கு இல்லை. ஸோ அதை இந்த வாட்டி அடுத்து வரக்கூடிய 2024 இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அஃப்கோர்ஸ் நமக்கு ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்டில் சில கேமரா லெவலில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. வீடியோகிராஃபியில் 8K வீடியோ ரெக்கார்டிங் கொண்டு வந்திருக்காங்க. நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. பட் ஆனால் பட்ஜெட் செக்மெண்ட்டில் பேசும்போது கண்டிப்பாக வீடியோகிராஃபி 2023 இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலை, டவுன் தான் ஆயிருக்கு. 2024 அதை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்து பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வந்தோம்னா ஆக்சுவலி இந்த வருஷம் நம்மளை நல்லாவே கன்ஃபியூஸ் தான் பண்ணாங்க. அதுலேயும் மீடியாடெக் தான் ஹைலைட்டு. ஏன்னா அவங்க லான்ச் பண்ண ப்ராசஸரே திரும்ப பேரை மாற்றி லான்ச் பண்ணி நம்மளை நல்லாவே கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா எக்கச்சக்கமான மீடியாடெக் ப்ராசஸர் இருக்குது. அதில் எந்த ப்ராசஸர் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்கவே முடியாத அளவுக்கான நிறைய ப்ராசஸரை லான்ச் பண்ணி நம்மளை நல்லாவே கன்ஃபியூஸ் பண்ணாங்க. பட் மீடியாடெக் இந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணியிருந்தாலும் ஸ்னாப்ட்ராகன் ஓரளவுக்கு பரவாயில்ல. அவங்க நல்ல ப்ராசஸர் லான்ச் பண்ணாங்க. ஈவன் பட்ஜெட் செக்மெண்ட்டில் கூட 4 nm ப்ராசஸரும் லான்ச் பண்ணாங்க. ஸ்னாப்ட்ராகன் 4 Gen 2 எடுத்துக்கலாம். 10,000 ரூபாய்க்கான ஸ்மார்ட் ஃபோன் Poco M6 Pro 5Gயில் யூஸ் பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ அது பார்த்தோம்னா 4 nm ப்ராசஸர் தான் ஸ்னாப்ட்ராகன் 4 Gen 2 5G ப்ராசஸரும் கூட. ஸோ அந்த மாதிரியான சில நல்ல ப்ராசஸர் ஸ்னாப்ட்ராகன் சைட்லேருந்து வந்துச்சு. பட் மீடியாடெக் பார்க்கும்போது இந்த வருஷம் 2023 அவங்க லான்ச் பண்ண முக்கால்வாசி ப்ராசஸர் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற நோக்கத்தோட நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே லான்ச் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அது கண்டிப்பாக இந்த 2023 செம ஒர்ஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். இது போக பர்ஃபார்மன்ஸில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. முன்னாடியை விட இப்போ நமக்கு நிறைய ப்ராசஸர் பட்ஜெட் செக்மெண்ட்டே கிடைக்குது.
கிடைக்குது. ஸோ 10,000 செக்மெண்ட்லேயே நமக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசஸ் இப்போ அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி நமக்கு ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸ் போன வருஷம் ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருந்த ப்ராசஸ் எல்லாம் இப்போ நமக்கு பட்ஜெட் செக்மெண்ட்டில் மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் கிடைக்குது. எக்ஸாம்பிளுக்கு ஸ்னாப்ட்ராகன் 8+ Gen 1 மாதிரியான ப்ராசஸ் எல்லாம் பார்த்தோம்னா 30,000 செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயே கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக இப்போ நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. ஸோ முன்னாடியே கம்பேர் பண்ணும்போது இப்போ இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இன்னும் பெட்டராக நிறைய பர்ஃபார்மன்ஸை பண்ணுது. ஸோ அந்த வகையில் அதெல்லாம் ஒரு சைடில் பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி ரேம், இந்த ரேமை வச்சு நல்லாவே விளையாண்டிட்டாங்க. ஏன்னா 24 GB ரேம் வரைக்கும் இப்போ நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அஃப்கோர்ஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸுக்கு அவ்வளோ ரேம் தேவைப்படுமான்னு தெரியல, அவ்வளோ ரேமை யூஸ் பண்ணுவோமா அப்படின்றதே தெரியல, அது கொஸ்டின் மார்க் தான். பட் இருந்தாலும் அந்த ரேமை வச்சு ஒரு மார்க்கெட்டிங் அப்படின்றது பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ரேமை வச்சு ஸ்மார்ட் ஃபோன்ஸுடைய ப்ரைஸையும் இன்க்ரீஸ் பண்ணி நம்மள்கிட்ட நல்லாவே காசை கடந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லியாகணும். நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த ரேமை கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்களோ இல்லையோ, ஸ்டோரேஜை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்டோரேஜும் அதுக்கு ஈக்குவலாக டெவலப் ஆகிருக்கு. ஸோ அது பாசிட்டிவ் கண்டிப்பாக. ஏன்னா நமக்கு பட்ஜெட் செக்மெண்ட்லேயே 128 GB ஸ்டோரேஜ், 256 GB ஸ்டோரேஜ், ஈவன் ஃப்ளாக்ஷிப்பில் 1 TB ஸ்டோரேஜ் வரைக்கும் கூட கொடுக்குறாங்க. ஸோ அந்த வகையில் அது கண்டிப்பாக நமக்கு பாசிட்டிவ். அண்ட் ஸ்டோரேஜ் அப்படின்றது ரொம்பவே மொபைலுக்கு இம்பார்ட்டன்ட். அது அதிகமாக இருக்கும்போது, ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு மொபைலும் ஸ்பீடாக இருக்கும். ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அது இந்த 2023 டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பாசிட்டிவ் சொல்லலாம். அதே மாதிரி லிக்விட் கூலிங் டெக்னாலஜி, ஸோ லிக்விட் கூலிங் டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் அது பண்ணியிருக்கோம், இது பண்ணியிருக்கோம், 10,000 mm² வெப்பர் சேம்பர் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய ஸ்மார்ட் ஃபோனில் சொன்னாலும் அதில் பெருசாக ரியல் டைமில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிற மாதிரி எனக்கு தோணலை. ஏன்னா மேக்ஸிமம் எல்லா ஸ்மார்ட் ஃபோனுமே பார்த்தோம்னா ஹீட் ஆகுது தான். என்ன தான் அவங்க அதில் லிக்விட் கூலிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருந்தாலும், ஈவன் 4nm ப்ராசஸ் அதெல்லாம் வந்தால் இன்னும் நமக்கு கூலிங் பெட்டராக இருக்கும், இன்னும் நமக்கு தெர்மல் மேனேஜ்மெண்ட்லாம் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. பட் ஆனால் இப்போ பார்க்கும்போது மேக்ஸிமம் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நமக்கு வந்து ஹீட் ஆக தான் செய்யுது. சொன்னால் தெர்மல் மேனேஜ்மெண்ட் சைடில் வந்து கண்டிப்பாக ஸ்மார்ட் ஃபோன்ஸ் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன தான் லிக்விட் கூலிங் சிஸ்டம், அவங்க என்ன லிக்விட் கூலிங் சிஸ்டம் யூஸ் பண்ணாலுமே மொபைல் ஹீட் ஆக தான் செய்யுது. ஸோ 2024 அதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃபைனலி ப்ரைஸிங். ஸோ ப்ரைஸிங்னு பேசும்போது ஆக்சுவலி இப்போ நமக்கு ப்ரைஸிங் டு த ஸ்பெக்காக பார்க்கும்போது நிறைய ஸ்பெக், நிறைய ஃபீச்சர்ஸ் நமக்கு கம்மியான பட்ஜெட்டில் கிடைக்குது, இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் அந்த ஃபீச்சர்ஸ்லாம் குவாலிட்டியாக இருக்கா, அந்த ஃபீச்சர்ஸுடைய ஃபுல் பொட்டென்ஷியலை நமக்கு அந்த செக்மெண்ட்டில் கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா கொஸ்டின் மார்க் தான். கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா 10,000 15,000 செக்மெண்ட்டில் பார்த்தோம்னா நமக்கு AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. பட் இந்த AMOLED டிஸ்பிளேடைய குவாலிட்டி கண்டிப்பாக அந்த செக்மெண்ட்டில் அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இல்லை. அதே மாதிரி தான் கேமராவே 108 200 மெகாபிக்சல் அப்படின்ற மாதிரிலாம் கொடுக்குறாங்க. பட் அதோட கிளாரிட்டி, அதோட குவாலிட்டி அந்த அளவுக்கு இருக்கான்னு கேட்டோம்னா அந்த அளவுக்கு இருக்கிறது இல்லை. அதே மாதிரி நிறைய ஸ்மார்ட் ஃபோன் மாடலுடைய ப்ரைஸையும் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. முன்னாடியெல்லாம் ரெட்மி நோட் சீரிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 10,000 ஸ்டார்ட் பண்ணி 20,000 செக்மெண்ட்டுக்குள்ளே முடிஞ்சிடும். பட் ஆனால் இப்போ பார்த்தோம்னா 18,000 செக்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி 30,000 செக்மெண்ட் வரைக்கும் ரெட்மி நோட் சீரிஸ் போகுது. இது ரெட்மிக்கு மட்டும் கிடையாது, எல்லா பிராண்டுமே அவங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் மாடலுடைய ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே தான் போய்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுவுமே ஒரு சின்ன நெகட்டிவ் இந்த 2023 நான் நினைக்கிறேன். மற்றபடி இந்த 2023 ஸ்மார்ட் ஃபோன்ஸில் நடந்த டெவலப்மெண்ட் அண்ட் குளறுபடிகள் அப்படின்னு நான் நோட்டீஸ் பண்ணதெல்லாம் இதெல்லாம் தான். ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் 2024 என்னெல்லாம் டெவலப் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்க அப்படின்ற விஷயத்தையும் அப்படியே கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணிங்க. பார்ப்போம் என்னெல்லாம் புதுசாக இந்த 2024 ஸ்மார்ட் ஃபோன்ஸில் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்றத.